ஸோ வணக்கம் யூடியூப் சொந்தங்களே, நான் உங்கள் மோனிஷன். இது நம்ம சேனல் கூல் பைக்கர் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா MT-15. ஸோ YAMAHA MT-15ஓட மைலேஜ் செக் பண்ண போகிறோம். என்னடா இவன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டானே. ஸோ இதில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஷெல் அண்ட் ரிலையன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது. ஸோ லாங்கில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரிலையன்ஸ் எங்கள் ஏரியாவில் ஒன்றும் வரலை. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஷெல்லோட பெட்ரோல் இதாக செக் பண்ண போகிறோம். ஸோ ஏன் ஷெல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஷெல்லில் போடுங்க ப்ரோ ஷெல்லில் போடுங்கன்னு. அண்ட் நிறைய பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தராது MT வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்லையும் 60+, ஸோ 60+ தருதுன்னா சொல்கிறாங்க. சான்ஸே இல்லை, அவ்வளோதான் தரவே தராது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 155cc 60+லாம் கண்டிப்பாக தராது. அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க 50 to 60 ஓட்டி பாருங்கள், 50 to 60 70 ஓட்டி பாருங்கள், ஒரு 80க்குள்ளே ஓட்டி பாருங்கன்னு. ஸோ நம்மளோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா அது கிடையாது. யாருமே சரி, ஒரு டீனேஜர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹைவேஸில் போகும்போது கண்டிப்பாக 80 கீழே யாருமே ஓட்ட மாட்டாங்க. ஸோ அப்படி யாருனாச்சும் ஓட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு MT-15 ஒரு ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யாருமே இல்லாத ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 80லாம் கண்டிப்பாக ஓட்ட மாட்டாங்க. நம்மளோட டீனேஜ் யாருமே இப்படி ஓட்ட மாட்டாங்க. அதனால நம்மளோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா 80 to 100 வச்சேன். ஸோ அதுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கு, அதனால தான் இந்த நான் சொல்கிறேன். ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 80 to 100 தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாரத் இந்தியன் ஆயில் அந்த HP பெட்ரோல் வந்து எவ்வளோ தருதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன், கிளியர் வியூவாக காட்டியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டவுட்ஸு ஷெல் அண்ட் ரிலையன்ஸில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷெல்லில் ட்ரை பண்ண போகிறேன். டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 to 80ன்னு. ஸோ நான் அது ஓட்ட போகிறது இல்லை. 60 to 80 வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் கண்டிப்பாக சொல்கிறேன் யாருமே ஓட்ட மாட்டாங்க. அப்போ நீங்கள் யாராச்சும் ஓட்டுற மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு MT-15 ஒரு MT மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து ஒரு 60 to 80 யாருமே ஓட்ட மாட்டாங்க. அதனால தான் நான் 80 to 100 ஆவரேஜ் ஸ்பீடாக வச்சேன். ஸோ வாங்க கைஸ், ஷெல் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. ஸோ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். ஓகே கைஸ், கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து வீடியோ கூட போயிடலாம். ப்ரோ 100 ரூபாய்க்கு வேணும் ப்ரோ. 100 ரூபாய்க்கா? ஆமாம். போட மாட்டாங்களா? நினச்சேன் போய். ஷெல்லில் பார்த்தீங்கன்னா ஷெல் பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு வண்டியை ட்ரை பண்ணிவிட்டு வந்து எடுக்கலான்னு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் பாட்டில் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஓஸ் வச்சு பெட்ரோல் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பெட்ரோல் எடுக்கும்போது வாய்ப்பெல்லாம் பெட்ரோல்லாம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ட்ரை ஆகிடுச்சு. ட்ரைவ் பண்ணுறதுக்கு நாங்கள் 3 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆன் ஆகலை. வண்டி ஃபுல்லாக ட்ரை. ஒரு லிட்டர் கொடுங்க. நார்மலாக போகிறேன் சார். புரியல? நார்மலாகவே போகிறேன். நார்மல் போகிறேன். 0.
இந்த ட்ரைவ் பண்ணுறதுக்கு புரியல 105 ரூபாய்ங்க. அங்கே 100 ரூபாவா? 99 98 இருக்கு. 98 rupees. 99 paisa. ஸோ இப்போ ட்ரிப் பண்ணுற வேறு நேரம் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ரீசெட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இது. இப்போ வந்து நம்ம 80 to 100 மெயின்டைன் பண்ணலாம். ஸோ வாங்க. சொந்தங்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, MT வந்து இவ்வளோ கம்மியாக மைலேஜ் தராது, 50 above தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்கிறேன். MTயை பற்றி நான் வந்து எந்த டிஸ்அட்வான்டேஜை பற்றி நான் வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மைலேஜ் வருதோ அதை உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணி காட்டுவேன். ஸோ அதுதான் என்னோடய வேலை. ஸோ வந்து எவ்வளோ வருதுன்னு ஆக்சுவலாக எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் அதே ரியலாக தான் காட்டுறேன். ஸோ அது ஏன் எவ்வளோ கம்மியாக வருதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் பண்ணாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளைக்காக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் வந்து வெற்றிகரமாக நம்ம வந்து கடந்தாச்சு. இப்போ வந்து 20 கிலோமீட்ரு ஆக போகுது. ஸோ அதே தான் காய்ஸ், ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் தான் நம்ம வந்து என்ன மைலேஜ் தருதோ அதை அப்படியே ரியலாக தான் காட்டுறோம். ஸோ இதில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லைனா இந்த வண்டியை பற்றி கம்மியாக சொல்கிறதுக்கோ நான் எந்த விதமான எஃபெக்டும் எடுக்கலை. ஸோ என்ன மைலேஜ் தருது, ஒரு 80 to 100 வந்து என்ன மைலேஜ் தொட்டு சொல்லிட்டு லைவாக உங்களுக்கு காட்ட தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ கம்மியாக குத்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ஒன்றையும் பண்ண முடியாது. ஸோ நிறைய பைக்ஸ் வந்து நீங்களே சொன்னீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க 50 above. ஸோ நான் என்ன இது பண்ணுறனோ அது வரைக்கும் தான் நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். முடிஞ்சா கரெக்டாக இருக்கும். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா 42.1 கிலோமீட்டர் வந்துருக்கு. ஆனால் இப்போ ரிசர்வில் வந்துருக்கான்னு தெரியல. ஏன்னா 2 வாட்டி அடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து முறுக்கி பார்த்தேன். ஆஃப்லாம் பண்ணல, அதுவே திருப்பி ஆனாகி வந்துருக்கு. ஸோ இது ரிசர்வா இல்லைன்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 42.1 கிலோமீட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. திருப்பியும் ரிசர்வ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்டி வந்து ரிசர்வில் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து போவோம். நீங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க எம்டி செக் பண்ணும்போது. இப்போ வந்து கரெக்டாக 42 கிலோமீட்டர்ஸில் ரிசர்வ் இல்லாமல் ஆஃப் ஆச்சு. 42 கிலோமீட்டர்ஸில் ரிசர்வ் இல்லாமல் ஆஃப் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் வந்துருக்கு. கரெக்டாக இதான் ரிசர்வ் நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஆன் ஆகாது நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். என்னடா இது டேய். ஸோ காய்ஸ் திருப்பி ஆன் ஆகிடுச்சு. 42 கிலோமீட்டர் ஆஃப் ஆகி 45 கிலோமீட்டருக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா 47 கிலோமீட்டர்ஸ். ரிசர்வில் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 3 கிலோமீட்டர் தான் வந்து ரிசர்வ் கற்றுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் 42 கிலோமீட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. 42லேருந்து 47 வரைக்கும் வந்திருக்கு ரிசர்வில் மட்டும். ஸோ இதுக்கு மேலே ஓடுதான்னு பார்க்கலாம். இது எங்கே ஆன் பண்ணால் திருப்பி ஆன் ஆகிட்டே இருக்குது. புறா ரைட்டு. இது விடாது போல இருக்கா. எவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். பார்த்தீங்கன்னா ரிசர்வ் சுத்தமாக முடிஞ்சிச்சு. வண்டி ஆனே ஆக மாட்டேங்குது. 47.1 இல்லைடா இது நம்மள 47.1 இது நம்மளை விடாது போல். இன்னும் போகுது 50 கிலோமீட்டர் வந்துடும் போலையே. மேலே வருமா? அக்கா குறுகுறுன்னு பார்க்குற அப்பத்துலேருந்து எத்தனை தடவை அவன் நிறுத்தி போகிறான்னு. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் குறுகுறுன்னு பார்க்குறாங்க அப்பத்துலேருந்து. எண்ட் ஆஃப் த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாமல் மைலேஜ் தந்துருக்கு இந்த வண்டி. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 47.8. நம்ம எல்லா பெட்ரோல் இதோ செக் பண்ணோம். பாரத், ஹெச்பி, இந்தியனா எல்லாம் செக் பண்ணோம். இதை நம்ம மறந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாதடா, அவ்வளோதான். ஸோ சுத்தமாக டவுனு. இப்போயும் ஆன் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். பார்த்தா இப்போயும் ஆஃப் தான் ஆகிடுச்சு. ஸோ ரிசர்வில் விழுந்துச்சு. எப்போ விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 42 கிலோமீட்டர்ஸில் 47.8. இந்த எம்டி பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாமல் மைலேஜ் தந்துருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பேசலாம் வாங்க. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைலேஜ் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. 47.8 கிலோமீட்டர்ஸ் வந்து செல்லில் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பழைய இதில் வந்து ட்ரைவ் பண்ண பெட்ரோலை திருப்பியும் ஊற்றிடலாம். ஸோ இதை ட்ரைவ் பண்ண கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். வாய் ஃபுல்லாக பெட்ரோலு, சரியான வாய் ஃபுல்லாக பெட்ரோலு. பாதி பெட்ரோல் குளிச்சிட்டேன், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா எம்டி வேறு லெவலு. 47 ஒரு 48 வச்சுக்கலாம். ஸோ ஷெல்லில் போட்டிங்கன்னா 48 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக தருது. ஸோ இதில் ஒரு ட்ராப்பும் நாங்கள் போடல. நாங்களே போடல. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க பெட்ரோல் பங்கில் தான் ஃபுல்லாக போடும். பெட்ரோல் பங்கில் வந்து வாட்டர் பாட்டில் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணிவிட்டு, அதுக்கு நாங்கள் ட்ரைவ் பண்ண கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஸோ ட்ரைவ் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் தள்ளின்னு தான் போய் பெட்ரோல் போட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு ட்ராப் கூட நாங்களே போடல. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம வந்து ஓட்டி முடிச்சாச்சு. ஷெல் பார்த்தீங்கன்னா 47.8 கிலோமீட்டர்ஸ் தந்துருக்கு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷெல் எவ்வளோ சரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து ரிலையன்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து எவ்வளோ தெரியும் எனக்கும் தெரியாது, அந்த ஷெல்லு வந்து எனக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 47.8 ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ ஒரு பெரிய மேஜிக் தான்.
ஒரு 1 லிட்டருக்கு பெட்ரோலுக்கு இவ்வளோ தருது. அண்ட் 1 லிட்டர் பெட்ரோல் ஒன்று பார்த்தீங்கன்னா 105. ஸோ நார்மல் ப்ரைஸை விட இது வந்து ₹5 அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மைலேஜ் வந்து சூப்பராக தந்துருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்க, பாரத் வந்து 45 கிலோமீட்டர்ஸு அண்ட் ஹெச்பி அண்ட் இந்தியன் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. அண்ட் ஷெல் பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர்ஸ். ஸோ வேறு லெவலில் தந்திருக்கு. நாங்களும் ஓட்டி இதை ட்ரைவ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா செம்ம வெறுப்பாயிடுச்சு. ஸோ ட்ரைவ் பண்ணவே முடியலை, அந்த அளவுக்கு மைலேஜ் சூப்பராக தந்துச்சு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு ஒரு டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷெல்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் கிளியராக இருக்கும். இது போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டி போட்டுங்க. ஸோ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்காத இருக்கும். டாட்டா, பை பாய்.